ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சரோஜினி மார்க்கெட்டுங்க. அதாவது டெல்லியில் இருக்கிற சரோஜினி மார்க்கெட். இது வந்து நம்ம டி நகர் பாருங்கள், சரோஜினி மார்க்கெட். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 கேட் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கேட் 1, கேட் 2 அண்ட் கேட் 3. ஸோ நம்ம எந்த கேட்டில் வேணால் நம்ம போய்க்கலாம். இது வந்து கேட் 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் என்னென்ன வாங்கிறது, என்னென்ன சீப்பாக கிடைக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே டெல்லினாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாமே சீப்பு தான். ஸோ நிறைய கடைகள் பார்க்கலாம், நம்ம என்னென்ன இருக்குன்ற பொருட்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இது முன்னாடி டெல்லியில் போயிட்டு நம்ம அந்த டெர்மினல்லாம் பார்த்தோம், நம்ம ஹோட்டல்ஸ் பார்த்தோம். நம்ம ஜேஆர்டி ஹோட்டல்லேருந்து தங்கியிருந்தோம் இல்லையா? ஸோ ஜேஆர்டி ஹோட்டல், அப்புறம் ரூம் டூர் பார்த்தோம். அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு பாருங்க. ரூம் டூர் அப்புறம் ஃபுட் டூர்லாம் போட்டோம். அந்த ஹோட்டல்லேருந்து இது ஒரு 1.8 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட்டு. இது பாருங்கள், கேட் 1ன்னு போட்டிருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அங்கேருந்து ஒரு ஹோட்டல்லேருந்து ஒரு 5 to 7 மினிட்ஸில் வந்துடலாம் இங்கே இந்த மார்க்கெட்டுக்கு. ஸோ அதான் நம்ம சரோஜினி மார்க்கெட் உங்களுக்கும் காமிக்கலாமேன்ட்டு நம்ம வந்தோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், டெல்லினாலே உங்களுக்கு எல்லாமே பொருட்கள் வந்து கொஞ்சம் நல்லா கம்மியான விலையில் கிடைக்கும், நல்ல பொருட்கள். ஸோ தரமான பொருட்களும் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து டெல்லி மார்க்கெட்னால ரொம்ப ஃபேமஸ். அதுலேயும் இந்த சரோஜினி மார்க்கெட்ன்றது ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது வந்து 3 கேட் இருக்குதுன்னு நான் சொன்னேன். நம்ம கேட் 1ல் போகணும். உள்ள இங்கே பார்த்தீங்கன்னா பேகு, வாட்சு, ட்ரெஸ்ஸு, கிட்டத்தட்ட இந்த ரகுநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி தான். இது கொஞ்சம் பெருசு, ஆனால் அதோட இது கொஞ்சம் பெருசு. ஒரு 4-5 ஸ்ட்ரீட்டு சேர்ந்த மாதிரில இருக்கும். உங்களுக்கு இங்கே பிராண்டடு பிளாட்ஃபார்ம் இது கடைங்களும் நிறையா இருக்குது இங்கே. ஸோ இது பார்த்திங்கன்னா சரோஜினி நகர் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டன்றாங்க. இது அதாவது பிங்க் லைன் ஆஃப் டெல்லி மெட்ரோ அது பக்கத்துலன்றாங்க. ரொம்ப சீப்பான பொருட்கள் கிடைக்கும். அதாவது ஹோம் டெக்கோர்ஸ் ஐட்டம்ஸும் கிடைக்கும். குஷன் கவரு, அப்புறம் பில்லோ கவர், ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஃபுட்வேர்ஸு, ஜுவல்லரி, பேக் பேக்ஸு, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, இயர்ரிங்ஸு, அது மாதிரி ஐட்டங்கள், நிறைய ஐட்டங்கள் அங்கே கிடைக்கும். நம்ம அதுதான் அதை பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட்டு பேண்ட்டு அதை பாருங்கள், அப்புறம் ஸ்வெட்டர்ஸு, அப்புறம் ஜர்க்கின்ஸு. ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய இங்கே கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேட் பீட்ஸு அது மாதிரிலாம். ஸோ இது சரோஜினி மார்க்கெட்டுன்றது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விநாய் நகர்னு இருந்தது. அதை தான் வந்து அது சரோஜினி நகராக மாற்றிருக்காங்க. அது சரோஜினி மார்க்கெட்டுன்னு கூப்பிட்றாங்க. பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டம் பார்த்திங்கன்னா 100 ரூபாலாம் விற்கிது. நிறைய ஐட்டம் 100 ரூபாமா, 100 ரூபா, 200 ரூபா. ஸோ 100 ரூபா 200 மார்க்கெட்டு கூட வச்சுக்கலாம். ஸோ அதில் அவ்வளோ சீப்பாக இருக்கிற ரேட்டெல்லாம் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா சரோஜினி நகர்னு இப்போ கூப்பிட்றோம் நம்ம. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து விநாய் நகர் 1917 வந்து கவர்மெண்ட் மாற்றிருக்கு. இது யார் பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஃப்ரீடம் ஃபைட்டர் சரோஜினி நாயுடு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க பேரில் வந்து இது மாற்றப்பட்டிருக்கு. அதாவது 1970 வந்து மாற்றிருக்காங்க. இது பாருங்கள், லைட்ஸ் எல்லாம் டெக்கரேட்டிவ் லைட்ஸு, இந்த குழு பொம்மைகள்லாம் பாருங்கள், அங்கே ஃபுல்லாக குழு பொம்மைகள், அப்புறம் கிச்சன் ஐட்டம், இது மாதிரிலாம் வந்து நிறைய ஐட்டம் எல்லாமே A to Z அங்கே கிடைக்குது. எல்லாமே ரேட்டு கம்மியில் கிடைக்குது. பட் ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்கு அவங்க சொல்கிற ரேட்டு வாங்காதீங்க, கம்மியாக கேளுங்க. இப்போ பெலாசோ பார்க்குறோம் நம்ம, 200 ரூபா போட்டிருக்கு. ராம், ये कितना है? 200. ये सरारा प्लाजो है, देखो। और यहाँ कलर मिला ना, 400 देखो। फिक्स्ड है क्या? एडजस्ट कर लो, हेल्दी हो स्टिक कर लो। फिक्स्ड रेट है क्या? फिक्स प्राइस है। 100 रुपीज़ नहीं क्या? 100 में यहाँ कुछ नहीं मिलेगा। देखो सब जयपुरी कॉटन स्टिच कर सकते हो बढ़िया से। कॉटन कपड़ा होते हैं सब। कॉटन है क्या? पेवर कॉटन है, पेवर कॉटन बहुत अच्छा कॉटन है। ये सब कॉटन में होते बढ़िया अच्छे से। ये सब देखो, इसका तो कस्टमर पकड़ते ही तुरंत ले लेता है तुरंत इस कपड़े को। अच्छा ये दे देना।
ஸோ நம்ம அந்த துணியை வாங்கியிருக்கோம். பட் அதான் மேக்ஸிமம் பார்கெயின் பண்ணி வாங்குங்க. அதுதான் நம்ம வாட்ச் வாங்கணும், ரிஸ்ட் வாட்ச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா சொன்னான். கட்சியில் நம்ப மாட்டிங்க, 500 ரூபாய்க்கு வாங்கணும் அந்த வாட்ச்சு. ஸோ அது வந்து அந்த மாதிரி வந்து சில ஒரு வாட்ச் வந்து 250 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ அது மாதிரி வந்து நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கணும். இது ஹேண்ட் பேக்ஸ். இதெல்லாம் ஹேண்ட் பேக்ஸும் நல்லா கலராக விதவிதமாக இருக்குது. ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 AM to 9 PM சொல்கிறாங்க. ஸோ இதோட டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு 10 AM to 9 PM. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த டைமில் போகிறது பெட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஓகே 12 PM to 4 PM, அதாவது 12லேருந்து 4 நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் மண்டே வந்து இது ஹாலிடே, மண்டே வந்து இந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். டியூஸ்டே வந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் சேல் போடான்னு சொல்கிறாங்க. ஸோ மண்டே வந்தோடனே அவங்க கிளியரன்ஸ் சேல், டியூஸ்டே வந்து கிளியர் பண்ணோம் இல்லையா. ஸோ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வரும், எல்லாமே நியூ ஸ்டாக் தான், அதை பற்றி நம்மளுக்கு கவலைப்பட தேவையில்லை. ஸோ டியூஸ்டே வந்து கிளியரன்ஸ் சேல்ஸ் போட்டு ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து வெட்னஸ்டே வந்து உங்களுக்கு நியூ ஸ்டாக்ஸ்லாம் வரும்ன்றாங்க. ஸோ அப்போ போனீங்கன்னா உங்களுக்கு நியூ ஸ்டாக்ஸ், நியூ டிசைன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வெட்னஸ்டே இல்லை டியூஸ்டே போனீங்கன்னா கிளியரன்ஸ் சேல் பார்க்கலாம். வெட்னஸ்டே போனீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸ், ஃப்ரெஷ் டிசைன்ஸ் அதெல்லாம் லோட் ஆகிருக்குன்றாங்க. ஸோ அது பாருங்கள், கூலர்ஸ்லாம் இருக்குது, கூலர்ஸு, ரிஸ்ட் வாட்ச்சு, அப்புறம் இயர்ரிங்ஸு, பேக்ஸு நிறையா இருந்ததுங்க. பேக்ஸ் அதாவது ட்ராவலர் பேக்ஸு, அப்புறம் ஹேண்ட் பேக்ஸு, கேப்ஸு, ஷூஸு, செப்பல்ஸு, பெல்ட்ஸு, பர்ஸு. நம்ம பர்ஸு கூட வாங்கியிருப்போம், வரும் பர்ஸும் நல்லா இருந்தது, லெதர் பர்ஸ் நல்லா இருந்தது. அதான் எல்லாமே வந்து நம்ம பார்கெயின் பண்ணணுங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பார்கெயின் பண்ணுறோமோ. இதுதான் பர்ஸு நம்ம வாங்கினது, நல்லாவே இருக்குது இந்த பர்ஸு. இது லெதர் பர்ஸு. ஆக்சுவலாக அது 1000 ரூபாய் சொன்னாங்க, 300 ரூபாய்க்கு பேசி வாங்கினது. ஸோ அந்த மாதிரி நம்ம பேசி வாங்கணும், பார்கெயின் பண்ணால் தான் உங்களுக்கு ரேட் நல்லா கிடைக்கும். இது எல்லாமே ஐட்டம் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ஐட்டமும் கிடைக்குது. ஹோல்சேல் மார்க்கெட் 200 ரூபா 300 ரூபா எல்லாமே கிடைக்கும்ன்றாங்க மோஸ்ட்லி. கேட் 2, கேட் 1, அப்புறம் கேட் 3, 3 கேட்ஸ் இருக்குங்க. இது வந்து எல்லாருமே மோஸ்ட்லி லேடிஸ், ஜென்ட்ஸ் எல்லாருமே போகலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு. எல்லாமே அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரீட் இதுவாக இருக்குது. அப்புறம் வந்து பிராண்டட் ஷோரூம்ஸும் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பிராண்டட் ஷோரூம்ஸ் வேணுன்னா அங்கேயே போய் வாங்கிக்கலாம், இல்லை ஸ்ட்ரீட்டில் வாங்கினாலும் அந்த ஸ்ட்ரீட் இதுலேயும் வாங்கிக்கலாம். அது மாதிரி இருக்குது. அப்புறம் அங்கே ஃபுல்லாக நம்ம ஷாப்பிங் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பசி எடுத்தால் சாப்பிட்றதுக்கும் ஃபுட் கோர்ட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக அது போனோம், நம்ம அது நல்லா இருந்தது ஃபுட் கோர்ட்டும். ஸோ பட் ஆனால் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா நம்ம தாராளமாக இந்த இடம் போகலாம். ஒரு கடையும் போயிட்டு ஒரு இதுலேயும் பார்த்துட்டு பொறுமையாக ஷாப்பிங் பண்ணலாம். சப்போஸ் இந்த மேரேஜு இல்லை உங்களுக்கு பர்த்டேக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட்டு கொடுக்கறது, அது மாதிரி எந்த ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம ஷாப்பிங் பண்ணணுன்னாலும் நம்ம இங்கே போகலாம். இது வந்து என் பையனுக்கு வாங்கினேன், அதில் லலித்துக்கு. இதுவும் வந்து உங்களுக்கு 600 ரூபா கொடுத்தாங்க. இது அது கம்மி தர முடியாதுன்ட்டான். அவ்வளோதான் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வந்துட்டோம். இங்கே அது பக்கத்துலேயே இருக்குது ஒரு பில்டிங்கு, அதில் பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்ஸ் நிறையா இருந்தது. சரி, அதெல்லாம் நம்ம அங்கே போய் சாப்பிட்டோம். ஸோ இது மாதிரி நம்ம அதாவது ஃபுட் அண்ட் ட்ராவல் பற்றி நம்ம நிறையா போடுறோம். ப்ளஸ் டெம்பிள்ஸ், பிலிகிரிம் அதுவும் போடுறோம். ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்து ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு போய் சேரும், மற்றவங்களுக்கு காட்டும். ஸோ அப்போ வந்து நம்ம போடுற எஃபர்ட் அவங்களுக்கு போய் சேரும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் பாலாஜி signing off from you. Bye.